வணக்கம். இன்னைக்கு எங்களோட காலேஜ் பத்தில MBA ஏர்லைன் அண்ட் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் ஜாயின் பண்ணிருக்காங்க. சோ அவங்க நேம் எந்த ஊர்ல வந்திருக்காங்க, UG என்ன ப்ரோகிராம் முடிச்சிருக்காங்கன்றத பத்தி அவங்க டீடைலா சொல்றேன். நான் வந்து பொள்ளாச்சில இருந்து வரேன். கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் முடிச்சிருக்கேன் NGM காலேஜ்ல. ஸோ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் மீன்ஸ் BCom with computer application or BCom with okay fine. ஃப்ரெண்ட் மூலமா வந்து தெரிஞ்சு ஓகே. இப்போ என்ன வர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? எந்த வருஷம் நீங்க டிகிரி முடிச்சீங்க? 2024ல டிகிரி முடிச்சிருக்கீங்க. இப்போ என்ன வர்க் பண்ணிருக்கீங்க? என்ன டெசிக்னேஷன்ல இருக்கீங்க? ப்ரொடக்ஷன் மெயின்டெனன்ஸ் இருக்கீங்க. ஸோ ஏர்போர்ட்ல ஒரு ஏர்லைன்ஸ் நல்ல ஜாப் வேணும்ன்றதுக்காண்டி MBA சூஸ் பண்ணி படிக்கிறீங்க. ஓகே. நீங்க என் பேர் வந்து ஸ்ரீவத். நான் பொள்ளாச்சிலேருந்து வரேன். எனக்கு வந்து ஆக்சுவலாக ஃபீல்டு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அதனால நெட்டில் ரெஃபர் பண்ணி இந்த யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணேன். வந்து 2024ல பாஸ் அவுட். ஓகே. வந்து கரெக்டாக PWC பெங்களூர்ல வந்து US ஹெல்த் கேர் ஸ்பெஷலிஸ்ட் ஒர்க் பண்ணேன். வெரி குட். ஓகே. ஸோ இப்போ வந்து MBA எப்படி என்னோட இன்ஸ்டிடியூஷன் தெரிஞ்சு ஜாயின் பண்ணுறீங்க? அதான் நெட்டில் ரெஃபர் பாஸ்டன் யூனிவர்சிட்டி வந்துச்சு. அது நான் கான்டாக்ட் பண்ணி ஓகே. ஸோ இந்த மாதிரி யூஜியில் வந்துட்டு நீங்கள் BCom with CA ஆர் BA BBA ஜென்ரல் ப்ரோக்ராம் எனி யூஜி நீங்கள் முடிச்சிருந்தாலும் தாராளமாக MBA எடுத்து படிக்கலாம். ஈவன் நீங்கள் நான் BE முடிச்சிருக்கிறேன், நான் MBA படிக்கலாம், தாராளமாக படிக்கலாம். ஒரு UG முடிச்சிருக்கிறேன், அரியர்ஸ் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக MBA ஏர்லைன் அண்ட் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் சூஸ் பண்ணி படிக்கலாம். இந்த வீடியோவில் எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷன் நீங்கள் தெரிவிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.